ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃமின ஃபீ கப்ரிஹி லஃபீ ரௌதத்தின் ஹலரா. ஒரு முஃமினான அல்லாஹ்வை அடிபணிந்து அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றி அப்ப அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளைகளுக்கும் அடிபணிந்த ஒரு முஃமினான அடியானுடைய கபரை அல்லாஹ் பச்சை பசேல் என்று, அதாவது பசுமையான ஒரு கிரீன் நிறைந்த ஒரு இடத்தில் அல்லாஹ் அவருடைய கபரை ஆக்குவான். அவருடைய கபரு பிரகாசமானதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபயுரஹபு லஹு கப்ருஹு 70 திராஅன். அவருடைய கபரை அல்லாஹ் 70 முழம் வரைக்கும் அல்லாஹ் விசாலமாக்குவான். அவருடைய கபரு, ஒரு முஃமினான அடியான் மரணித்து விட்டான், அவனுடைய கபரை அல்லாஹ் பச்சை பசேல் என்று அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அவருடைய கபரை அல்லாஹ் 70 முழம் அல்லாஹ் விசாலமாக்குவான். சொல்லிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், வயுனவ்வரு லஹு கல் கமரி லைலத்தல் பத்ர். அவருக்கு அல்லாஹ் 14ஆம் இரவு பௌர்ணமி நிலவு எப்படி மிக பிரகாசமாக இருக்குமோ இது போன்று அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்குவான். இந்த 3 விடயத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். அவருக்கு அவருடைய கபரு இன்பமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை பற்றி என்ன சொன்னார்கள்? நீங்கள் சந்திக்கக்கூடிய மன்சில்களில் முதலாவது இடம் அந்த கபர். அது ஒன்றில் சொர்க்கமாக இருக்கும் அல்லது நரகமாக இருக்கும். உங்களுடைய அமல்களை பொறுத்து அந்த கபரை அல்லாஹ் ஆக்கி வைப்பான். வல்ல ரஹ்மான் நம்முடைய பரம்பரையுடைய கபறுகளை அல்லாஹ் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அததரூன ஃபீமா உன்சிலத் ஹாதிஹில் ஆயா. சஹாபாக்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா எதை சொல்லுகின்றான் என்பதை உங்களுக்கு தெரியுமா? ஃபைன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. நாங்கள் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் கொடுப்போம். இதில் அல்லாஹ் தஆலா எதை சொல்லுகின்றான் என்பது தெரியுமா என்று கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் எப்பொழுதுமே சொல்லுவார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் இதை நன்கு அறிவார்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால, அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? அதாபுல் காஃபிரி ஃபீ கப்ரிஹி. அல்லாஹ்வை நிராகரித்த, நான் காஃபிர்னா என்ன தெரியுமா சொல்றேன்? அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் தான் காஃபிர். அப்படி அல்ல. கஃபர நிராகரித்தான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ்வுடைய கடமைகளை நிராகரித்து வாழ்கிறார்களே, இவர்கள் அல்லாஹ்வுடைய கடமைகளை உதாசீனம் செய்கிறார்கள். அவர்கள் கபரில் வைக்கப்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி யுஸல்லத்து அலைஹி 99 தின்தீனன். சொன்னாரு, ஒரு அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் புறக்கணிக்கின்றானே அவனுக்கு அல்லாஹ் அவனுடைய கபரில் 99 பாம்புகளை அல்லாஹ் சாட்டுவான். 99 பாம்புகள். நபி அவர்கள் சொன்னார்கள் 99 தின்னீன். கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, தின்னீன்டா பார்க்கலாம். அதனுடைய வாய்களால் நெருப்பு ஜுவாலைகள் வரக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. அல்லாஹ் இவைகளை 99 சாட்டுவான். சொல்லிட்டு நபி சொன்னார்கள், அத்ததுரூன மத்தின்னீன். உங்களுக்கு தின்னீன் என்ற வகை அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தின்னீன் என்றால் 70 ஹய்யத்தன், 70 பாம்புகள். 70 பாம்புகள். லிகுல்லி ஹய்யத்தின் 7 ரூஸின். அந்த ஒவ்வொரு பாம்புக்கும் அல்லாஹ் 7 தலைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த தலையின் மூலமாக கியாம நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் இவனை வேதனை செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பாம்பை கண்டாலே படையே நடுங்குகிறது. ஒரு கரப்பாம்பூச்சிக்கு எத்தனை பேர் நடுங்குகிறார்கள்? இப்படியான வேதனையை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிராகரித்து வாழக்கூடியவர்களுக்கு. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஹ்மா. நாளை மறுமையில் அவர்களை நாம் குருடர்களாக எழுப்புவோம். ஆனா பார்வை உள்ளவர்களாக உலகத்தில் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகின்றான். கால ரப்பி லிம ஹஷர்தனி அம்மா. நான் உலகத்தில் பார்வை உள்ளவனாக இருந்தேனே,
லிம ஹஷர்தனி அம்மா, என்னை ஏன் நீ குருடராக எழுப்பாட்டினாய் என்பதாக அவர்கள் கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், கால கதாலிக்க, அது அப்படித்தான், அது அப்படித்தான். ஏன்? அதத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்சா. சூரா தாஹாவை எடுத்து பாருங்க, 124வது 24, 25, 26, 124, 125, 126 வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அதத்க ஆயாத்துனா, என்னுடைய நல்லுபதேசங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, ஆனா ஃபனசீதஹா, நீங்க அவைகளை மறந்து வாழ்ந்தீர்கள். இவர் என்ன சொல்லுது, சொல்லிட்டு போகட்டுமே, குர்ஆன் இந்த நாளும் கேட்கிறதானே அப்படின்னு புறக்கணிக்கிறார்கள். வகதாலிகல் யௌம துன்சா, எப்படி நீங்க உலகத்தில் எங்களுடைய கட்டளைகளை, கடமைகளை, எங்களுடைய ஆயாத்துக்களை புறக்கணித்தீர்களோ, இன்றைய நாளும் எங்களுடைய அருள்களில் இருந்து, எங்களுடைய இந்த ரஹ்மத்தில் இருந்து நாம் உங்களை புறந்தள்ளி விட்டோம், புறக்கணித்து விட்டோம் என்பதாக அல்லாஹ் கூறுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் எடுத்து பாருங்கள், இன்னும் எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷைஇன் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அகத்னாஹும் பக்ததன் ஃபைதாஹும் முப்லிசூன். யார் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிராகரித்து புறக்கணித்து வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு அனைத்து வாயில்களுடைய வழிகளை எல்லாம் நாம் திறந்து கொடுப்போம். இன்னைக்கு தொழாதவன் பார்த்து நாங்கள் யோசிக்கலாம், என்ன நல்ல பிசினஸ் செய்கிறாரே, நல்ல நிறைய கிடைக்குதானே, நல்ல செல்வந்தராக இருக்கிறானே, எல்லாம் போடுற கூத்தெல்லாம் போட்டாரு, எல்லா ஜில்மால் செய்கிற எல்லா ஜில்மாலும் செய்கிறாரு, ஆனால் நல்ல முன்னேறுகிறாரே அப்படின்னு எங்களுக்கு யோசனை வரும். பார்த்து அவன் எல்லா வேலையும் செஞ்சாலும் அவனுக்கு கிடைக்குதே, ஆனால் அல்லாஹ்வுடைய கடமைகளை புறக்கணித்து வாழ்கிறான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மறுக்கின்றான், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து வாழாமல் வாழ்கின்றான். அல்லாஹ் சொல்றான், இன்னும் நாங்க கொடுப்போம், நாங்க எல்லா வாசலையும் திறந்து கொடுப்போம். ஆனா கொடுத்துட்டு நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? ஹத்தா இதா ஃபரிஹு, அதை வச்சு அவர்கள் என்ஜாய் பண்ணுவார்கள், சந்தோஷம் அடைவார்கள், ஆனந்தம் அடைவார்கள். பிமா ஊது, நாங்க கொடுத்தவைகளை வைத்து. ஆனா ஒரு சந்தர்ப்பம் வரும், அகத்னாஹும் பக்ததன், ஒரே அடியா ஒரு பிடி ஒன்று பிடிப்போம். அந்த நேரத்தில் அவர்கள் எல்லா நம்பிக்கைகளையும் இழந்து அவர்கள் அப்படியே ஆகிவிடுவார்கள். சொல்லுவோம் தானே, போட்டு எல்லா கூத்தையும் போட்டாரு, பாத்தீங்களா இன்னைக்கு பாத்தீங்களா எப்படி இருக்கிறாரு, என்ன நிலைமைக்கு அல்லாஹ் ஆக்கிட்டான் அப்படின்னு ஒரு லெவல் ஒன்று அல்லாஹ் கொண்டு வைப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கடமைகளை கட்டுப்பாடுகளை எடுத்து சரியாக அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிய